ஒரு வாரம் காய்ச்சல் இருந்தனால என்னால் எந்த ரெசிபி என்னால் போட முடியல. சரி ஓகே, காய்ச்சல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம அப்படியே வந்துட்டு வீடியோ ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு பருப்பு பொடி போட்டேன். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. என் பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக பனைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பனைஞ்சு வச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி 1 மணி நேரம் வச்சுருங்க. இன்னொரு பேனில் பார்த்தீங்கன்னா மண்டவலை போட்டுட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சக்கப்புறம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. நான் பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொலையாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே கெட்டியாயிரும். இதை உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கோங்க. நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்க பார்த்தீங்களா, அது நடுவில் வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இன்னொரு பேட்ச் நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் மாவு எடுத்துட்டு நடுவில் பூர்ணம் வச்சுட்டு நல்லா வந்துட்டு 4 பக்கம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டு லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி வந்துடும். இப்போ நம்ம எல்லா பூர்ணமும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ தோசைக்கல்ல போட்டுட்டு நம்ம போலி நம்ம ரெடி பண்ணி வச்சு பார்த்தீங்களா, அது ஒவ்வொன்றா போட்டுட்டு நல்லா 2 பக்கம் நல்லா டோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட நல்ல சாஃப்டான டேஸ்டான பருப்பு போலிங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. என் சின்ன பாப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் இந்த டைம் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டா. அரிசி சமையல் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.